எழுந்திரு, விழித்திரு, உறுதியாயிரு. அதே இங்கிலீஷில் அவேக், அரைஸ், அசர்ட். அதை ஃபர்தராக A3ன்னு ஒரு காம்பினேஷன் பண்ணி இந்த கான்க்ளேவ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அவங்க சுதர்சன் சார் ரொம்ப நாளாகவே என்கிட்ட அதை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்க கோயம்புத்தூர் எலெக்ஷன் போது வாலண்டியர்ஸாக ஒரு 18,000 பேருக்கு மேலே நிர்வாகம் பண்ணி, குறைஞ்சபட்சம் 18,000, 20-30,000 பேர் கூட அவங்க பண்ணியிருப்பாங்க ஃப்ளோட்டாக பார்த்துருந்தா. அந்த மாதிரி அவங்க செயல்பட்ட போது அப்போ அவரோட தொடர்ந்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு அரசியல் ஆர்வத்தில் செயல்படுறதற்கும் ஒரு அரசியல் தலைமையை ஆதரவு தந்து செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்ஃபேக்ட் அவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டில் செயல்படணும்னு நினைக்கும் போது தானாக சேர்ந்த கூட்டம் சேரணுங்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வேணும். அந்த தானாக சேர்ந்த கூட்டத்தை சேர்த்த பெருமை நம்ம சுதர்சனத்துக்கே சாரும். அந்த உழைப்பு நான் இன்றைக்கும் மதிக்கிறது, மரியாதை செய்கிறது உண்டு. இன்றைக்கி இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை இந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக காலையிலேருந்து நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரீங்கன்னு சுதர்சன்கிட்ட கேட்டேன். 7-8 பேர் நல்ல உரையாட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க மகளிர் அவங்க சமுதாய நோக்கத்தில் அவங்க சிறப்பாக பேசியிருந்ததையும் சிறிது நேரம் கேட்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. அது சம்பந்தமாகவும் என்னோடய பேச்சு பொருள் இருக்கிறது. நான் அதை தொட்டு பேசுகிறேன். ஏன்னா இந்த காலத்தின் கோலத்தை ஏன்னா இப்போ காலம் ரொம்ப வித்தியாசமான காலத்தில் ஒரு கோலம் தவறாக ஒரு 60 ஆண்டுகள் போடப்பட்ட கோலம் இருக்குது. இந்த கோலத்தை உடனே அழிச்சிட்டு மாற்றுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதே மாதிரி இந்த கோலத்தை நான் மேலே தண்ணி ஊற்றி முழுசாக ரிமூவ் பண்ணிட முடியாது. அதுக்காண்டி வேறு புள்ளிகள்லாம் வச்சு வேறு வித்தியாசமான கோடு போட்டு ஒரு வித்தியாசமான செயல்திறனை செய்கிறதுங்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த தமிழனுக்கு எப்போதுமே அவனோட பெருமை ரொம்ப ஜாஸ்தி. அதை சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் பதிவோ இல்லை ட்விட்டர் பதிவோ பார்த்துருப்பீங்க. எலன் மஸ்க் அவர்கள் பேசினது பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொன்னார், பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி பந்து உருவானா கூட வெறும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த மனித இனம் உருவாகியிருக்குதுன்னு சொன்னார். நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எப்போதுமே சூப்பர் ஜீனியஸ் சொன்னால் தானே நம்ம எடுத்துக்குவோம். அதை தாண்டி ஒரு வெள்ளையர், ஒரு ஆங்கிலேயர் சொல்லும் போது தான் நமக்கு அது மேலேயே நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம அப்படி தானே நம்ம வளர்த்துருக்கோம். ஒரு 60 ஆண்டுகளாக நம்ம மூளை செலவை அப்படி தானே செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு எலன் மஸ்கே ஒரு காரணமாக சொல்கிறேன். ஆனால் தமிழ் இனம் மரபு மிகப்பெரிய மரபு நம்ம. ஏன்னா தொல்காப்பியமே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சார்ந்ததுங்கிறத தெரிஞ்சு இந்த தொல்காப்பியம் சிறந்த தமிழாக நம்ம போற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதோட காலம் சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொல்காப்பியம் என்ன, நிறைய நீதி, நேர்மை, நாணயம் அதை பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க, உள்பட பேசியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ் இலக்கணம் அது சார்ந்த கதைகள்லாம் அதில் இருக்கும். ஸோ தொல்காப்பியமே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு பூமி இந்த பூமியில் நம்ம அடிக்கடி சொல்கிறபடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் கொடி அப்படிங்கிற இருமாப்பெல்லாம் நமக்கு நிறையா உண்டு. ஆனால் இந்த இருமாப்பெல்லாம் வேறு விஷமாக தனித்து இந்த 60 ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம மன இயல்பே மாற்றி அமைச்சிட்டாங்க இந்த கடந்த கால அரசியல். இப்போ அதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நம்ம டீகோட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும்ல. ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க எல்லாத்துலேயும் ஒரு கலப்படம் பண்ணுறது மாதிரி பாடத்திட்டத்துலேயும் ஒரு பெரிய கலப்படமும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ கலப்படம் தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. நம்மளால் கலப்பட பொருளை சாப்பிட்டு தான் இப்போ கேன்சர் வருது, அது வருது, இது வருதுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கலப்படமாக செய்யக்கூடிய தமிழும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும், தமிழ் இனமும் கஷ்டப்பட்டு போயிடும். இதை மனசில் நம்ம முடிவு வச்சுக்குவோம். சரி, இப்போது நம்ம காலங்காலமாக தமிழை என்ன சொல்லுவோம்னா,
கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன புரிதல் இல்லை. நம்ம தமிழனுக்கு வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஒரு புரிதலுக்காண்டி தான் இதை முன்னெடுத்து நான் பேசுகிறேன். பயபக்தின்னே சொல்லுவோம். பயத்தையும் பக்தியும் ஏன் சேர்த்து சொன்னோம்? இதை நம்ம என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை. ஏன் பயபக்தின்னு சொன்னோம்? ஏன்னா பயங்கிறது என்னன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு பயம் வேணும். இப்போ துரியோதனனுக்கு பயமே இல்லை. அரக்கத்தனமாக, மூர்க்கத்தனமாக, முரட்டுத்தனமாக, நல்ல தீமைகளை வந்து தீமைனே உணராத ஒரு அறிவாற்றலோடு செயல்பட்டதுனால நம்ம பாண்டவர்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தானே அவ்வளோ பெரிய குருச்சேத்திரமே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி குருச்சேத்திரத்தை பார்த்து எதை நிலைநாட்டணும்? தர்மத்தை. ஆனால் துரியோதனுக்கு பயமே கிடையாது. பாண்டவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்தது. பயம்னா அது பயம் கிடையாது, நேர்மையே ஒரு இடத்துல வந்து பயமாக தான் ஆயிரும். இப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப நேர்மையாக இருக்கும்போது நம்ம பயந்தவனாக இருக்கிறது மாதிரி தான் மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம பயந்தவங்க இல்லை, நம்ம பயப்படலை, நம்ம கோடை இல்லை. நம்மளோட பயம் நேர்மையோட பயம். நேர்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது வர்ற பயம்தானே ஒழிய அதான். ஆனால் இந்த பயத்தில் நீதி, நேர்மை, நாணயம், மனிதாபிமானம், நல் உணர்வுகள், மற்ற மனிதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு தர்மத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா என்னாம்னா அதுவே ஒரு பக்தி மார்க்கமாக வந்துடும். அந்த பக்தி தான் ஒழுக்க சீலத்துக்கோட முதல் காரணமாக அமைஞ்சிடும். அப்போ ஒரு ஒழுக்க சீலராக இருக்கணும்னா பயபக்தி வேணுமா வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்துட்டு போனார். அந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா கடவுளை கும்பிட்றவன் முட்டாள்னு சொல்லுவார். அவருக்கு என்னமோ தெரியல கடவுள் ஏன் அவர் கடவுளை கும்பிட்ற முட்டாள்னு சொல்லலாங்கிறதுக்கு பின்னால் விளக்கம் சொல்கிறேன். அப்புறம் கோயிலை அழிக்கிறேன் பாரு, கடவுளை எதிர்க்கிறேன் பாரு, இது மாதிரி நல்லொழுக்கத்தெல்லாம் அழிச்சிட்டார். அதாவது எது நல்லதுன்னு நம்மெல்லாம் பாரம்பரியமாக 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியை ஏற்றுறது, நம்ம 18 சித்தர்கள் இருந்த பூமி, இந்த பூமியில் எவ்வளோ ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளோ நேர்மை நாணயத்தை கொடுத்த இடத்துல அதெல்லாம் அழிச்சு அதெல்லாம் இருக்கதே தவறுன்னு சொல்லி கொடுத்ததுனால இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு விடியாத வாழ்வாதாரத்துக்கான மக்கள் பிரதிநிதிகளை நம்ம உருவாக்கிட்டோம். எப்படி? ஒரு விடியாத வாழ்வாதாரத்திற்காக ஒரு மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குனது மட்டும் இல்லாமல், ஆஹா அவங்கள விட்டால் இந்த ஆட்சி செய்வதற்கு இங்கே தமிழகத்துக்கு ஆளே இல்லை, அவங்களால இளைஞர் சமுதாயத்தை ஒரு மாதிரி ஒரு போக்குக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இருக்கிற பெரிய கவலை என்னென்னா, இந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கருவை நம்ம கலைக்கணுமா வேண்டாமா? இப்படி ஒரு சிந்தனையே 60 ஆண்டுகளாக உள்ள பூத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களே, இந்த கருவை நம்ம கலைச்சே ஆகணுமே. இப்போ கலைக்கலைன்னா என்ன ஆகும்? என்னோடய சப்ஜெக்டே, நான் இன்றைக்கி பேச வேண்டிய சப்ஜெக்டே என்ன? நான் வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே இந்த டைஎம்டின்னு ஒரு பிரின்சிபல் பேசுவேன். டைஎம்டினா என்ன பிரின்சிபல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, தொடர்ந்து நான் அரசியல் வந்ததுலேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, டைஎம்டினா என்னன்னா நம்மளோட அக்யூமுலேட்டட் நாலேஜை இளைஞர் சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறதான் டைஎம்டி. இது நம்ம சித்தர்கள்லாம் தெய்வ ரகசியம் சொல்லிட்டு கொடுக்காம போனதுனால தான் இன்றைக்கி ஆர்என்டி நம்ம பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கோம். நிலவேம்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ ஆர்என்டியை பண்ணுறதுக்கு எதனால் அப்படி ஆச்சுன்னா, மெயினாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து தெய்வ ரகசியம்னு மறைச்சிட்டு போனதுனால தான் நம்ம போய்ட்டு இன்றைக்கி மட்டும் அந்த சித்தர்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்னா நோபலியர் ஆகிருப்பாங்க, நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கோம் அவங்களுக்கு. அவங்கள வந்து பெருசாக புகழ்ந்து பேசியிருப்பாங்க, உலகம் முழுக்க புகழ்ந்து பேசியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் நம்ம போனதோட மெயின் காரணமே என்னன்னா, இந்த மாதிரி நம்மளோட பழையதை மறைச்சிட்டு புதிய விஷயங்களை சொல்லும் போது கன்வீனியண்ட்டாக நம்ம சொன்னதுனால தான் நம்ம இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சேரலைன்னா இப்போ புதுசாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக தலைவர்கள் வந்து நான் கெட்ட பையன் சார் அப்படிம்பாங்க. இது எப்படின்னு தெரில. அதாவது கெட்ட பையன்னு சொல்லிக்கிறதே சர்டிஃபிகேட்டாக போயிடுச்சுன்னா, அவர் தான் தலைவராக இருந்து தமிழ்நாடை காப்பாற்ற போகணும்னா அது எப்படி? நானே கெட்ட பையன் சார்னு அவரே முன்னிறுத்து ஒரு தலைவனே சொல்லிக்கிட்டான்னா இப்போ இருக்க சமுதாயம்லாம் என்ன பண்ண போகிறாங்க? எல்லாரும் வீட்டில் போய் அம்மா கிட்ட நான் கெட்ட பையம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அம்மா எப்படி நல்லது சொல்லி கொடுக்க முடியும்? ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெக்காபுலரி கிரியேட் ஆகி
கெடுதலெல்லாம் நல்லதுன்னு பாசிட்டிவ் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் தான் வீரம் இருக்குது, விவேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகங்கிறதெல்லாம் அறவேக்காடான வேலைன்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த முழுக்க இதை நோக்கி தான் நம்ம செயல்படுத்த போகிறோம்னா நம்ம என்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல் ஒழுக்கத்தோடு எடுத்துகிட்டு போக முடியும்? நம்மளால் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சிரமம். ஏன்னா எப்போதுமே நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜியில் ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா நீங்கள் அந்த நெகட்டிவ்க்குள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி நெகட்டிவ், அதனால தான் சொல்லுவாங்க நேர்மறை கருத்துக்களே சொல்லுங்கள், எதிர்மறை கருத்துக்களை குழந்தைகள்கிட்ட பேசாதீங்கன்னு என்னோட பெரியோர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பெரியவராக இருக்கும்போது நான் அந்த கருத்தை சொல்லணும்னா எனக்கு இவ்வளோ ஃபயர்வால் இருக்குது. இந்த ஃபயர்வாலெல்லாம் நான் உடச்சிக்கிட்டு போய் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த நாட்டில். எப்படிங்க இது மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இளைஞர்கள் மனசில் வந்து நான் கெட்ட பையன்டான்னு சொல்லிட்டா அவன் மனசுக்குள்ளே கெட்டவனாக இருக்க தான் பெருமை போல இருக்குது, கெட்டவனாக இருந்தால் தான் வெற்றி அடையும் போல இருக்குது, கெட்டவனாக இருக்கிறது தான் வந்து ஃப்யூச்சருக்கு எனக்கு லாபகரமாக அமையும் போல இருக்குன்னு ஒரு விஷ செடியை நம்ம மனசில் பதிச்சிட்டோம்னா எப்படி நல்லாயிருக்கும்? ஆனால் எந்த காலத்திலாச்சும் நம்மளோட முதியோர்களோ முன்னோர்களோ இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நமக்கு சொன்னதே கிடையாது, சொல்லவே விருப்பப்பட்டது கிடையாது. நம்ம இதை தாண்டி வரணுங்கிறது தான் என்னோட இன்னொரு மெயினான ஒரு எண்ணம். இது இல்லாமல் இன்னொரு மேட்டருக்கு நான் வந்துடுறேன். 60,000 கோடி நம்ம கிட்டத்தட்ட 60,000 கோபுரங்கள் திருக்கோயில்கள் நம்ம ஊரில் இருக்குது. இந்த திருக்கோயில்களோட அமைப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், அதை சுற்றி ஒரு குளம் இருக்கும், அந்த கோயிலுக்கு தேவையான விவசாயம் பண்ணக்கூடிய பூமி இருக்கும், அந்த கோயிலுக்கு வேணுங்கிற எல்லாமே அந்த விவசாயம் பண்ணி அந்த பூஜைக்கு வேணுங்கிற எல்லாமே பூவிலேருந்து ஆரம்பித்து நெல் மணி வரைக்கும் அங்கேயே தயார் பண்ணி ஒரு கோயிலுக்கு வரும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்க? இப்போல்லாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்பஸ் பீப்புளை வச்சுக்கிறதுக்குன்னே வந்து சொசைட்டி இருக்குது, ஒரு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் சொசைட்டி வச்சுருப்பாங்க, அங்கேயே அவங்க குடியிருப்பாங்க, நான் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்டவர்களை அந்த தெருவில் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. கோயிலில் மெயினாக யாராக இருப்பா? புரோகிதர் இருப்பாங்க, இசை வல்லுநர்கள் இருப்பாங்க, அதை தாண்டி கோயிலில் இருக்கவங்க, கோயிலோட வேலை பார்க்குறவங்க, மடப்பள்ளியில் இருக்கவங்க, இவங்க எல்லாரும் அதில் இருப்பாங்க. நியரஸ்ட் டு த டெம்பிள் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால போயிட்டு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி அவங்களோட நெருக்கமாக இருந்து செயல்பட முடியும், கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்கிறது தான் அந்த காலத்தில் அந்த அமைப்பு. இப்போ நம்ம அப்படியா இருக்கோம்? கோயிலுக்கு போனால் கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். நமக்கு அங்கே கோயிலில் வேலை பார்க்குறவங்களாம் வேறு எங்கேயும் தான் வருவாங்க. திருப்பதியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை ரத்தன் டாட்டாவும் என் நண்பரும் சேர்ந்து தான் அதை தீர்த்து வச்சாங்க. அவங்க வந்து பண்ணாங்க, இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பண்ணாங்க. நம்ம உன்னிகிருஷ்ண பணிக்கர் தான் போய் பண்ணி தான் ஸ்ரீவத்சம் சாத்தினாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு ஐதீக முறைப்படி காலங்காலமாக கலாச்சாரத்தில் என்னென்னலாம் ஆதி காலத்தில் இருந்ததோ அதை திருப்பி மீட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி உலகம் போற்றுற அளவுக்கு இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானோட செயல்பாடு நடுவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட சரியாயிடுச்சு. இப்போ அதுவும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியங்க. இதுக்கப்புறம் வந்துங்க எனக்கு வந்து ஒரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கெல்லாம் வரணுங்கிற ஆர்வமெல்லாம் நானாக எடுத்த முடிவு இல்லைங்க. நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தான் இருந்தேன். மேடம் நம்மலாம் சொன்னாங்க. மெயினாக நான் இருந்தது வந்து நிறைய டெக்னாலஜியில் இருந்தேன், இன்னோவேஷனில் இருந்தேன், இது மாதிரி நிறையா இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு சித்தர் வந்து 18 ஆண்டுகள் வந்து காட்டில் இருந்தவர் திடீர்னு என்னை தேடி வந்திருந்தார். நான் ஒரு ஹோட்டலுக்கு இன்வெஸ்டர் மீட்டிங் போயிருக்கும்போது லாபியில் இருந்தார். லாபியில் இருந்தவர் அங்கேருந்து வந்து உங்கள் ஆன்மாவை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்படியெல்லாம் யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட சொன்னால் டென்ஷன் ஆயிடுவோம். ஒன்று எப்படி ஆயிருக்கும்னு சொல்லுங்கள், நான் எப்படி ஆயிருப்பேன்னு சொல்லுங்கள். அப்போ நான் வந்து ரொம்ப முரடாக இருந்த காலம், நான் ரொம்ப டைனமிக்காக இருந்த காலம், டெக்னாலஜியில் இருந்த காலம், உலகம் முழுக்க வெல் கனெக்டட் பர்சனாக இருந்த காலம், நிறைய காசு சம்பாதிச்ச காலம். இப்போ வந்து ஒருத்தர் வேஷ்டி சட்டையை கட்டிகிட்டு வந்து நான் உங்களை பார்க்க வந்து உட்காந்துருக்கேன், 18 ஆண்டுகளாக உங்கள் ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து செயல்படணும், இப்படியெல்லாம் சொன்னால் பெரிய ஸ்டோரியாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஸோ பெரிய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ நான் வந்து சரி, அவர் சொல்கிறாரு, ஒரு மதித்த ஒரு பெரியவங்களாம் நம்ம தாய் தந்தையர்கள் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம அதை வந்து முடிவு பண்ணி தான் நம்ம பழகணும். நான் அப்புறம் அவரோட பேசிவிட்டு அவர் நம்பர் கேட்டார், போனார். அதுக்கப்புறம் அவர் பேசலை. இது வரைக்கும் அவரை வந்து 6 ஆண்டுகளில் 2 தடவை தான் சந்திச்சிருக்கேன். அது கூட ஒரு தடவை
ஜேபி நட்டாஜி காரைக்குடிக்கு வரும்போது வந்து ஒரு வேலுன்னு எழுத்தம்ல கொடுத்த மாதிரி அவர் தான் என்ன சொன்னார், உங்கள் ஆன்மாவை சுழற்சி வித்தியாசமாக இருக்கிறதுனால பொது காரியத்தில் உங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நீங்கள் நோக்கி செயல்படணும் அப்படின்னார். நம்ம வந்து டெக்னாலஜிலேருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 7.5 கோடி ரூபா டர்ன் பண்ணி NFC டெக்னாலஜி டிஜிட்டல் எக்கானமியை இந்தியாவுக்கு 2012 கொண்டாந்ததே இந்த அர்ஜுனமூர்த்தி தான். நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா தெரியும். 2016 தான் மோடிஜி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. நான் 2012 அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கு பேடிஎம்லாம் நம்மளோட பேசிக்ஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவ்வளோ விஷனரியாக இருந்திருக்கோம், ஏர்லி பேர்டாக இருந்திருக்கோம். அதான் மேடம் சொன்னாங்க, நம்ம தான் கூகுள் நெக்ஸஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஃபோன் இந்த வேர்ல்டு நான் தான் லான்ச் பண்ணேன் வித் NFC டெக்னாலஜி வித் கூகுள் வாலெட் மாதிரி எங்களோட ஓன் வாலெட் வச்சு லான்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் திட்டங்களும் செயல்களும் நம்ம மனசில் இருக்கும்போது பொது காரியத்துக்கு வந்துடணும்னு சொன்ன பிறகு என்னமோ ஒரு மேஜிக்கில் மாட்டினது மாதிரி சடான்னு முடிவு பண்ணி நான் எல்லாத்தையும் என் பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வேண்டாம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த நேரம் பார்த்து ஓம்காரானந்த சாமி தேனி அவர்கள் வந்து என்னை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். ஒன்றும் யோசிக்கவே இல்லை, சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறையா செயல்பட்டோம். கொடி வழி திட்டம், வாழ்வாதார அடைக்காப்பகம், உழவர் உயர்வு, சுந்தர தெலுங்கு கூடல், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் எதுக்கு நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஆன்மீகம் தலையிடும் போது தான் அவனோட ஆன்மாவோட உணர்வு மற்ற மக்கள் மேலே பாசத்தையே உருவாக்குது. அது வரைக்கும் பணமாக பாசமான இருந்த மைண்டு பணத்தை தவிர்த்து பாசத்துக்கு போகிறதே ஆன்மீகம் வந்த பிறகு தான். அந்த ஆன்மீகத்தை களைஞ்சிட்டு முழுக்க நாங்கள் வந்து ஆன்மீகம் இல்லாத ஒரு தமிழகத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் எப்படி நல்ல ஒழுக்கம் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த சித்தர்கள்னால் நம்ம பூமியில் வந்து அவ்வளோ இருந்து இன்றைக்கி வந்து பழனி போகர் சித்தராக இருக்கட்டும், இல்லை கொங்கனாராக இருக்க எவ்வளோ பாம்பாடி சித்தர், இது மாதிரி 18 சித்தர்களும் we will come to the major important point here. இந்த டீகோட் பண்ணணும்னு எதுக்கு சொன்னேன்னா, அவர் நம்ம மோடி அவர்கள் 2014 ஏன்னா பாரத பிரதமர், நான் அதனால் உங்கள்கிட்ட இங்கே பேசலாம், கட்சி சார்ந்து பேசலை, ஒரு நல்ல ஆன்மா வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதனுக்காண்டி பேசுகிறேன். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இந்த நம்ம வந்து AD BC இப்படியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா AM BMன்னு மாறிடும். ஆஃப்டர் மோடி பிஃபோர் மோடின்னு எது மாதிரி ஒன்று அந்த மாடலுக்கு போயிடும். ஏன் போயிடும்னா, அவர் நஞ்சுண்டேஸ்வரர், ஒரே நஞ்சு அவரை சுற்றி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவ்வளோ நஞ்சு சாப்பிட்றாரு. தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நஞ்சு சப்ளை பண்ணுறோம் அவருக்கு. அவர் நஞ்சுண்டேஸ்வராகி தொண்டையில் நஞ்சை வச்சு திடீர்னு நான் அமிர்த ஆழம் பண்ண போகிறேங்கிறார். எப்படி இது? நஞ்சுண்டேஸ்வரர் நஞ்சை நிறுத்திக்கிட்டு அமிர்த ஆழம் செய்ய போகிறேன், 2047 100வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடும் போது இந்த நாடு வல்லரசாகும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் 20, 30, 35 இந்த இளைஞர்கள் அந்த காலத்துக்கு வரும்போது இவங்க வல்லரசு நாட்டோட மக்களாக மாறணுங்கிற ஆர்வத்தில் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்கார். அவ்வளோ பிளான். எந்த பிளான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுவாங்க. ரொம்ப அவர் லெஃப்டில் போட்டு வண்டி ஓட்டணும்னு நினச்சா இவங்க ரைட்டில் திருப்பிடுவாங்க வண்டியை. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எது சொன்னாலும் அது தப்புன்னு முன்னாலே சொல்லணும். அவர் காதில் வந்து அந்த குரல் உழுகிறதுக்குள்ளே தப்புன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா மேட்டரில் தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஸ்வகர்மானா மதத்தோடு சேர்த்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதில் எங்கே மதம் இருக்குது விஸ்வகர்மாவில்? ஒரு டேலண்ட்டு ஒரு ஜீனில் வருதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது நம்ம ப்ரூஃப் இருக்குது. தெர் இஸ் அ ஜீனில் இட் இஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் டு ஒன் கம்யூனிட்டியோ இல்லை ஒரு சமுதாயமோ ஒரு சார்ந்த பீப்புளுக்கிட்டோ ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா அதை வந்து விஸ்வகர்மானா மதம் நாங்கள் சமூக நீதி பண்ண போகிறோம். அப்பா இதில் என்னப்பா சமூக நீதி நீங்கள் பண்ண போகிறீங்க? விஸ்வகர்மா ப்ரோக்ராமில் நான் எவ்வளோ 1000 கோடி 13,000 கோடி ரூபா நான் ப்ரொவைட் பண்ணுறேங்கிறேன், 2 லட்ச ரூபா பணம் தரேங்கிறேன். எதுக்கு நான் பண்ணுறேன்? ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக வந்து ஒருத்தரை வந்து +2 படிக்க வச்சு டிரைவர் ஆக்கிடுவாங்க.
ஒரு நல்ல ஒரு கலை விற்பனர் வந்து டிரைவர் ஆகிட்டா அவருக்கு 20,000 ரூபா சம்பளத்துக்கு டிரைவர் உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் அவரால் உருவாக்கக்கூடிய அந்த சிற்பமோ அந்த கலை நுட்பமோ அந்த நம்ம இழப்போம், அந்த இனம் இழக்கலை, அந்த குணம் இழக்கலை, தமிழை இழந்துரும். நீங்கள் போய் சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா இந்த சைனீஸ் ஏரியா ஒன்று இருக்கும், நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா சைனீஸில் பண்ண அந்த சிங்க பொம்மை எல்லாம் இதால் பண்ணியிருப்பாங்க, ஸ்டோனில் கார்வ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா மார்பிளில் ஏதோ ஒன்றில் கார்வ் பண்ணி வச்சு விற்பாங்க. அது மட்டுமே அந்த நாட்டில் பல ஆயிரம் கோடிக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூரில், எங்கே சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி. அப்போ நம்ம ஊரில் தயார் பண்ணுறது நம்ம கோயில் சிற்பங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ ஒரு கைவண்ணம் மிகுந்த கோயில் சிற்பங்கள். இதை மீட்டெடுக்கணும், இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும், இந்த பாரதத்தை மீட்டெடுத்து இந்த கலாச்சார பெருமையை எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணனா அவ்வளோதான். அது பண்ணவே கூடாது. நீ அமிர்தமாக சொல்கிற, உனக்கு நஞ்சு தான் நாங்கள் அனுப்புவோம். we will give only நஞ்சு சப்ளை ஃபார் யூ. நீ வந்து குடிச்சிட்டு நீ வேணால் முடிஞ்சால் கண்டத்தில் வச்சுக்க, இல்லைன்னா துப்பிடு, ஆனால் உனக்கு நாங்கள் நஞ்சம் தான் கொடுப்போம். இந்த வேலையை தொடர்ந்து பண்ணுறதுனால என்னதுன்னா இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுது. நம்மளோட கிராஃப்ட்மேன்ஷிப் அது நமக்கு ஏபிளாக வந்துருச்சுன்னா நம்மளோட இன்கம் வந்து எந்த அளவுக்கு போகணும்னு பாருங்கள். இப்போ வந்து என்னோடய டாட்டர் வந்து தாந்திரிக் பெயிண்டிங்லாம் பண்ணி விற்கிறாங்க. ஷீ இஸ் பீன் இம்போர்ட்டிங் ஃப்ரம் வெரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் செல்லிங் அட் வெரி ஹை ப்ரைஸ். ஒரு திபெத்லேருந்து ஒரு ட்ராயிங் இப்போ போன வாரம் வந்தது. வெறும் இட் வுட் ஹவ் பீன் காஸ்ட் ஒன்லி சம் அமௌண்ட், பட் ஷீ சோல்ட் இட் 4 times 6 times ஹையர் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன். அதில் இருக்கிற அந்த நியூவான்சஸும் அதில் இருக்க மாங்கோட ப்ரேயர். Monk has done the tantric painting during the prayer time. Prayer time தொடர்ந்து பண்ண they gave a certificate for that. ஸோ இதெல்லாம் டிபேட்டு பண்ணி உலகம் முழுக்க கொடுக்கும்போது நம்ம ஊரில் எவ்வளோ நல்ல பொருள்கள் தயார் பண்ணக்கூடிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்க. அதில் எவ்வளோ சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு மாற்று இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் தரேன், இவங்க வந்து டிப்ளீட் ஆகிடக்கூடாது, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து காணா போயிடக்கூடாது, அதை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொன்னால் விஸ்வகர்மா ப்ரோக்ராமை நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோம். நோவே, இட்ஸ் நாட் பாசிபிள். அதில் சமூக நீதியே இல்லை. எனக்கு புரியலை, என்ன சமூக நீதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் அதே மாதிரி நம்ம வந்து படிக்கிறதுக்காக வேண்டி பணம் கொடுத்தாலும் அதில் ஒரு குறை சொல்கிறது, எது செஞ்சாலும் ஒரு குறை சொல்கிற மாடலே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது என்னதுன்னா இந்த தமிழ் சமுதாயம் எப்போ பார்த்தாலும் இடர்பாடிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடர்பாடை விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம மனசில் வந்து ஒரு கலாச்சார பிம்பத்தோடு சேர்ந்த ஒரு அமைப்பு வரணும். என்ன காரணம்னு சொல்கிறீங்க? இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டாந்தோம். அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, பல விதமான. நீட்டுக்கு ரொம்ப நாளாக எதிர்ப்பு. அது ஓட்டு வாங்குறதுக்குன்னு அது ஒரு ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, பேச்சுக்கு நீட்டை வச்சுக்குவாங்க. இதான் மாடல். இதை நம்ம தவிர்க்க முடியாது, அது அவங்க பண்ணட்டும். ஆனால் இந்த NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை? இன்றைக்கி என்னோட முக்கியமான பொருள் என்ன? இந்த இளைஞர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து கலாச்சாரத்தோடு கனெக்ட் பண்ணி அவங்கள சயின்டிஃபிக்காக இம்ப்ரோவைஸ் பண்ணுறது முக்கியம். கலாச்சாரம் வந்ததுனால டெக்னாலஜி வேண்டான்னு சொல்ல, சயின்ஸ் வேண்டானே சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ்லேயும் டெக்னாலஜியும் அவர் எவ்வளோ தூரம் மோடி அவர்கள் ஈடுபாடாக இருக்காருங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதில் வந்து நம்ம வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னா ஃபண்டமெண்டலாக நமக்கு என்ன தேவைன்னா நம்ம மனசில் ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும். நம்ம குழந்தைகளுக்கு, அதாவது கருவில் இருக்க தாயும் கருத்தில் இருக்கும் ஆசிரியர்களும் ஒன்றிணையணும். கருவில் இருக்க தாய் வந்து கரு வச்சிருக்க தாய் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தான் குழந்தை மேலே ஆர்வம் வச்சுருக்கோ அதே மாதிரி தான் ஆசிரியர்களும் அவங்க மேலே ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா கட்சி சார்ந்தவங்களாக ஆயிட்டாங்க. இவங்க கட்சி சார்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா மதம், ஜாதி, எல்லா இன உணர்வுகளும் அதுக்குள்ளே கொண்டாந்து புகுத்திட்டாங்க. இந்த மாதிரி புகுத்ததுனால என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா மறந்து கூட அவங்களோட கொள்கையில் திணிக்கிறதுக்கு அந்த ஃபோரம் ஆஃப் எஜுகேஷனை பயன்படுத்துகிறாங்களே ஒழிய இந்த மக்கள் நல்ல ஒழுக்கத்தோடு சிறந்து செயல்படக்கூடிய ஒரு ஆர்வத்துக்கான ஒரு ஆளாக மாற்றுறதுல முயற்சியே இல்லை. அப்போ நம்ம என்ன முயற்சி பண்ணோம்? இங்கே பெற்றோர்கள் இருக்கீங்க, ஆசிரியர்களும் இருப்பீங்க. நான் என்ன விருப்பப்பட்டு உங்கள்கிட்டலாம் கேள்வி கேட்குறேன்னா, தயவு செஞ்சு தாய்மார்களும் எஸ்பெஷலி பெற்றோர்கள் முழுக்க ஆசிரியர்களோட ஒரு இணக்கத்தை எடுத்துருவாங்க.
ஆசிரியர்களோட ஒரு இணக்கம் எடுத்துகிட்டு வரலன்னா இந்த கால சமுதாயத்தை நீங்கள் எக்கார்ந்து கொண்டுட்டும் அவங்க வந்து டீரெயில் ஆகாமல் பாதுகாக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்லவா? நமக்கு தான் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. டாஸ்மாக் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஈஸியாக கிடைக்குது. காலையில் நான் வாக் போனேன், என் பொண்ணு வீடு ரேஸ் கோர்ஸில் இருக்குது, அங்கே வாக் போவோம். 12 வயசு போகாத ஒரு பையன், 3 பசங்க தம் அடிக்கிறாங்க. தம் அடிக்கலை, அவங்க வேற இன்னும் அடித்தாங்க. ஏன்னா அந்த பேப்பர் வந்து சிகரெட் மாதிரி இல்லை. 12-13 வயசு பசங்க. எத்தனை மணிக்கு? 6:50க்கு கோயம்புத்தூரில் இன்னைக்கு காலையில் கண்ணால் நான் வீடியோ எடுத்தால் அந்த பசங்க கல்லை விட்டு அடிச்சிருவாயின்னு பயத்தில் நான் வாய் மூடி நடந்து போயிட்டேன். அப்போது அவன் மனசில் வந்து எந்த உணர்வுமே இல்லாமல் ஒரு வேற மாதிரி ஒரு உணர்வுக்கு அவன் போயிட்டானா தாய் தந்தையர் சொல் கேட்க மாட்டான். நம்மளோட இன்னொரு பெரிய செட்பேக் என்னன்னா, நம்ம வந்து கூட்டு குடும்பமெல்லாம் இழந்துட்டோம். இப்போ எல்லாம் ஃப்ளாட்டு குடும்பமாக ஆகிட்டோம், கூட்டு குடும்பம் போயிடுச்சு. இந்த கூட்டு குடும்பம் இல்லாதனால கண்காணிக்கிறதுக்கே நமக்கு ஆள் இல்லை. இப்போ பேரண்ட்ஸும் தாய் தந்தையர் 2 பேரும் ஒர்க்கில் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை கண்காணிக்க முடியாது. அப்போது நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஆசிரியர்கள் தயவு செஞ்சு இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை போகிறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேருக்கும் நானும் உங்களோட சேர்ந்து செயல்படணும்னா என்னோட ஒரே விருப்பம் என்னன்னா, பெற்றோர்களுக்கிடையிலையும் ஆசிரியர்களுக்கிடையிலையும் ஒரு இணக்கமான உணர்வை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் தான் குழந்தைகளை வந்து அதிக நேரம் இருக்கிற இடம் ஸ்கூலு காலேஜ் தான். அந்த இடத்துல ஒரு நேர்மையான தொண்டாற்றக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்கணும்னா நம்ம அந்த ஆசிரியர் பெருமை சேர்க்கணும். இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஒரு பெரிய சோல்ஜர், ஒரு ஆர்மி பர்சனுக்கு பெருமை சேர்த்தது மாதிரி அமைஞ்சது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள்ட்ட போய் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள ஒரு கன்சார்ட்டியமாக 4-5 குடும்பத்தோட கூட்டிகிட்டு வந்து அவங்கள பெருமை பண்ணி அவங்க மனசில் இருக்கிற அந்த ஜாதி மத உணர்வை கலைச்சு அதை தாண்டி அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பெஷலி கட்சி சார்ந்த மனசு இருக்குது நிறைய ஆசிரியர்களுக்கு. ஏன்னா தமிழ்னு சொன்னதுனால இந்த தமிழ் மேட்டரில் நிறைய ஆசிரியர்கள் அதில் போய் கவுந்துட்டாங்க தப்பாக. அவங்களெல்லாம் கரை சேர்க்கிற வேலை கூட இந்த வாய்ஸ் ஆஃப் கோவைக்கு இருக்கிறது. ஏன் நான் கோயம்புத்தூரில் இதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, கோயம்புத்தூர் ஒரே ஒரு பூமி தான் தொழில் சார்ந்த பூமியாக இருக்கு. தொழில் சார்ந்த பூமி மட்டும் கிடையாது, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஆனால் காரியமாக இருப்பாங்க. எமோஷ்னல்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் மதுரை சைட்லாம் போனீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான பீப்புள் தான். அங்கே போய் ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுங்கிறது இட் வில் டேக் சம் டைம். பட் கோயம்புத்தூரில் ஈஸியாக கேபிள் பண்ணலாம். ஏன்னா மரியாதை கொடுக்கணும், ஒரு சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற உணர்வெல்லாம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு மாடலாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் ஒரு இணக்கம் கொண்டு வரணும். ஸ்கூலை தாண்டி கொண்டு வரணும், காலேஜை தாண்டி கொண்டு வரணும். ஏன்னா ஸ்கூல் காலேஜில் நீங்கள் எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா, அவங்க வியாபார நோக்கில் இருக்கும், அவங்க உங்களை அதில் பிரியப்பட மாட்டாங்க. நீங்கள் விருந்துக்கு அழைங்க, கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஆசிரியர்களை விருந்துக்கு அழைங்க. அவரோட குழந்தைய பற்றி பெருமை பேசுகிறத காட்டிலும் என் குழந்தை நல்லா படிக்கிறானா, நல்ல மார்க் வாங்கினா, அவன் ஐஏஎஸ் படிப்பானா, ஐபிஎஸ் படிப்பானா, டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவான்லாம் பார்க்காதீங்க. ஒரு நல்ல பையனாக இருக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அவன் ஒரு நல்ல பையன் இல்லைன்னா சமுதாயத்தில் எந்த பொண்ணு இங்கே நடமாட முடியாதுங்க. ஒரு பையனை வளர்க்குற பெற்றோர்கள் தான் ரொம்ப பாதுகாத்து வளர்க்கணும். ஏன்னா பெண்களை வளர்க்கும் போது ஒரு ஃபியர்லேயே பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. பையனை மட்டும் செல்லம் கொடுத்தே கெடுத்துடுறாங்க. இந்த பையன்தான் டாஸ்மாக். இப்போ வர எல்ஜிபிடியாக ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது எனக்கு தெரியல, அது ஒரு புது மாடல் வந்திருக்கு. அதுக்கு இன்றைக்கி கவர்மெண்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்களோட குழந்தைங்க எல்லாமே போய் அதை பேனர்லாம் பிடிச்சிக்கிட்டு தெரியுறாங்க. எல்ஜிபிடின்னு நினைக்கிறேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்தால் என்ன ஆகும்? பசங்க என்னவாங்க? நாங்கள் எப்படிங்க அமிர்த காலம் பண்ணுறது 2047? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டாஸ்மாக்கையும் ட்ரக் கல்ச்சரையும் எல்ஜிபிடி இது மாதிரிலாம் வச்சுருந்தா அவர் கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உலகம் முழுக்க போய் நான் அமிர்த காலம் பண்ண போகிறேன், இந்த நாடை வல்லரசு ஆக போகிறேன். ஒரு மனுஷன் கத்தி என்னங்க ஆக போகுது? தயவு செஞ்சு
இந்த கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட நான் வேண்டி கால் தொட்டு உங்களை கேட்குறேன், நீங்கள் ஆசிரியர்கள்ட்ட ஒரு இணக்கத்தை உங்கள் பெற்றோர்கள் கொண்டு வாங்க. ஆசிரியர்கள்ட்ட கொண்டாந்தாதான் உங்கள் பையனோட நடவடிக்கை. படிப்பு மட்டும் பார்க்காதீங்க, அவங்க காலேஜ் போய் இன்ஜினியர் படிக்கணும், வெளிநாடு போகணுங்கிறதெல்லாம் அடுத்து வச்சுங்க. நல்ல பையனாக இருக்கணுங்க. 12 வயசு பையன் இன்னைக்கு நான் வந்து தம் அடிச்சு அவ்வளோ கோவப்பட்டேன். என்னால் எக்ஸ்ட்ரா 3 ரவுண்டு நடந்தேன். என் கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு 3 ரவுண்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஹெல்ப்லெஸ். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பையனை அவனை கேட்க முடியாது. 3 பசங்க சின்ன சின்ன பசங்க நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி கேட்க முடியும் போய்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவனை போய் கேட்கறதுக்கு? சைலண்டாக வாயை மூடிட்டு நடந்து போனேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தது கேட்குறது. இந்த குழந்தைய நம்பி ஒரு பொண்ணை கொடுக்க போகிறோம், இல்லை இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறான். ஐயோ பாவம். என்னாகும் தமிழ் சமுதாயம்? தமிழையும் காப்பாற்ற போகிறதில்ல இவங்க, தமிழ்நாடையும் காப்பாற்ற போகிறதில்ல. அதுக்கு கண்டிப்பாக நம்ம மாற்றம் வந்தே ஆகணுங்கிறது தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். பண்ணவே மாட்டாங்க, பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அருகதே இல்லை. ஏன்னா வியாபாரமாக போயிடுச்சு, எல்லாம் பிஸ்னஸ் 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 எவ்ரி திங். இப்போ வந்து 100 ரூபா நீங்கள் பேக்கெட்லேருந்து செலவு பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூரில் நான் ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பலை, அவருக்கு 40 ரூபா போயிடும். அவர் ஒரு பெரிய கட்சியில் இருப்பார், பெரிய ஆக்டிவிட்டியில் இருப்பார். அவரோட ஆக்டிவிட்டி தான் எல்லாமே. உங்கள் பாயிலேருந்து 100 ரூபா போச்சுன்னா எழுதி வச்சுங்க, அவருக்கு 40 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுங்க. இன்னும் சென்னைக்கு போனீங்கன்னா 60 ரூபா போயிடும். காலேஜு, ஸ்கூலு, பாரு, ஹோட்டலு, நேம் இட், தே ஹாவ் எவ்ரிதிங் இன் தர் ஹேண்ட். டிவி, கேபிள், புடலங்காய் எல்லாம். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த சமுதாயத்தை உருவாக போகிறோம்? என்னோட ஒரே கவலை, மோதிஜியை நினச்சி ஒரே கவலை என்னென்னா, அவர் அமிர்த காலம்னு பேசி 2004 விஷக்காலத்தை உருவாக்கக்கூடிய காலமாக நம்ம தமிழ்நாடு போயிடக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடையாச்சும் நம்ம பாதுகாத்துறோம். இந்தியா முழுக்க பாதுகாக்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்கோ இல்லையோ தெரியலை, ஆனால் தமிழ்நாடை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வருத்தப்படணும். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகளை பண்ணணும். நான் அதுக்கு வேணுங்கிற எல்லாமே உங்களுக்கு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாடலில் என்னென்னா, இந்த அயலார் மோகம், ஊடுருவல், பாடத்திட்ட கலப்படம், ஆன்மீகம், மற்ற வழிகாட்டுதல், மாணவர்களிடையே சாதி வெறி, வேண்டத்தகாத வீரியம், ஆணவம், இது மாதிரிலாம் நான் எழுதிட்டு வந்தேன். நான் இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி வச்சுட்டேன். உங்களெலாம் பார்த்தோன்னே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எழுதி வச்செல்லாம் பேச வேண்டாம் உங்கள்கிட்ட. ஏன்னா காலையிலேருந்து உட்காந்து காது கொள்ளாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை வேற நான் பேசி இன்னும் உங்கள் காது ஆல்ரெடி ஃபில்டு வித் மெனி இன்ஃபர்மேஷன். அதனால தான் லைட் வெயினில் எடுத்துக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங் வெயின் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். என்ன குட் நியூஸ்னால், வளர்ந்த நாடு, வளர்கின்ற நாடு, இந்த 2 நாட்டுக்கும் நம்ம மோடி அவர்கள் ரொம்ப இணக்கமாயிட்டார். அது ஆப்பிரிக்காவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பண்ணுறாரு, அமெரிக்காவிலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அதனால தான் நான் வந்து சொன்னேன், ஆஃப்டர் மோடி பிஃபோர் மோடிங்கிற கான்செப்ட் இந்தியாவுக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதை நாங்கள் கண்டிப்பாக கொண்டாந்தே தீர்க்கணும். அது எங்களோட கடமை கூட, நாங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் இனிமேல் வந்து பிஃபோர் கிறிஸ்டியன் அதெல்லாம் பேச நாங்கள் விரும்பலை. இனிமேல் எங்களை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மோடி ஆஃப்டர் மோடி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு ஒத்தாள் அவ்வளோ உழைச்சிருக்காரு இந்தியாவுக்காண்டு. இன்ன வரைக்கும் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பாரத பிரதமராச்சும் இந்தியா முழுக்க போய் இவ்வளோ பெரிய இணக்கத்தை உருவாக்கியிருக்க முடியுமா சொல்லுங்கள்? யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? யாருமே பண்ணலை. ஏன் பண்ண முடியலைன்னா, அவங்கள்ட்ட செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது தன்னலமற்ற மைண்டே கிடையாது அவங்கள்ட்ட. என்னைக்கு நீங்கள் தன்னலமற்ற இருக்கிறீங்களோ அப்போ தானே இவரே குட்டி சித்தர் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மோடி அவர்கள். அதனால தான் அவரால் இவ்வளோ பேரை வந்து பர்சனலாக போய் ஈடுபட முடியுது. அதை ட்ரம்ப் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியும் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. இந்த போட்டு போய் ஒரு ஆஃப்ரிக்காவில் போய் ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணிக்கிறார். இப்படி எல்லாத்தையும் இப்போ எனி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் இஸ் பிகம் பாப்புலர். இன்றைக்கி குளோபலாகவே நம்பர் 1 லீடர் ஆஃப் குளோபல்லே அவர் தான் இன்றைக்கி 70% இருக்கார். இன்றைக்கி அவரை தவிர யாரும் இல்லை. இப்போது இந்த குட் நியூஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன நடக்க போகுது நீங்கள் மட்டும் அந்த மேஜிக்கை பாருங்கள். கோயம்புத்தூர் தான் பயங்கர பெனிஃபிட் அடைய போகுது. கம்ப்ளீட்டாக நாலேஜ் ஷேரிங் போயிட்டார் இப்போ. அதாவது இந்த நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ் ஷேரிங் பண்ணுறதுக்கான என்ன பண்ணிட்டார்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி ரொம்ப சீரியஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அதான் அந்த விஸ்வகர்மாலாம் அதில் ஒன்று பார்ட் ஆஃப் த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அதனால தான் அந்த விஸ்வகர்மாவில் 500 ரூபா பர் டே ஸ்டைஃபன் கூட கொடுக்குறார்.
இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நடந்துருச்சுன்னா 2 மேஜிக் நடக்க போகுதுங்க குளோபலாக. எழுதி வச்சுங்க, 10 கோடி மக்கள் வந்து நம்ம நாட்டு பிரஜைகள் வந்து இமிகிரண்ட் ஆயிடுவான் மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே. இங்கே வேலை கொடுக்கல, வேலை வாய்ப்பு இல்லைன்னு மற்ற கட்சிக்காரெல்லாம் சொல்கிறால, அதெல்லாம் பொய்யா போயிடும். ஏன்னா 10 கோடி மக்களுக்கு இங்கே கட்டியிருக்க இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகிற பசங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து போயிட்டாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரோத்தில், இன்றைக்கி இருக்கிற நாலேஜ் ஷேரிங்கில் நம்ம நாட்டுக்கு அவங்க வர்றதும் நம்ம அவங்க நாட்டுக்கு போகிறது, இந்த இணக்கமான உறவில் என்ன நடக்க போகுதுன்னா 10 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், அங்கேருந்து இங்கே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இங்கேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கேயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போது 10 கோடி மக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா எவ்வளோ ஃபோரெக்ஸ் கரன்சியோட ரெமிட்டன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வரும்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய ரெமிட்டன்ஸ் வந்தால், இப்போவே நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி லேண்டுலாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் லேண்டெல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் அவ்வளோ விலைவாசி ஏறி, ஏன்னா அவ்வளோ பையர் வந்துடுவாங்க, அவ்வளோ பணம் வரும். இப்போவே கண்ணா பண்ணான்னு விலை ஏறி போச்சு கோயம்புத்தூரில். நீங்கள் இப்போவே தைரியமாக எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக 3 years, நோட் இட் டவுன் டுடே. அவர் இந்த அரசாங்கத்தை முடிக்க போகும்போது கிட்டத்தட்ட உலக அரங்கில் நம்மளோட செயல்பாடு மிகப்பெரிய அமைப்புக்கு போயிடும். ஏன்னா அவர் வந்து இப்போ வெறுமனை வந்து வெறும் சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கு பண்ணல, A to Z சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஒரு மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பித்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு ப்ராட் அவுட்லுக்கில் வந்து யோசிக்கிறதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல்வாதியே இல்லைங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதனால தான் என்ன பண்ணார், ஸ்ட்ரக்சராக ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மேப்பிங் பண்ணார். என்ன பண்ணார், டே 1லேருந்து ஒன்றொன்னா சரி பண்ண. 2014லேருந்து அவரை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட்டுங்கிற ஒரு சுகாதார கேடுலேருந்து ஆரம்பித்து கோவிட் பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே சுகாதாரம் மட்டும் இல்லாமல் அந்த 4 pillars அவர் சொல்கிறது மாதிரி மெயினாக எஜுகேஷனில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டில் 40% நம்மக்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க. 40% இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை நம்ம வந்து நர்ச்சர் பண்ணிட்டோம்னா, தட் இஸ் கோயிங் டு பி த குளோபல் ரிசோர்ஸஸ். நம்ம இந்தியாவிலேருந்து ஆள் தேட போகிறோம். இன்றைக்கே வந்து கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவிலேருந்து தான் எல்லோரும் சிஓவும் சேர்மன்லாம் அப்பாயின்ட் பண்ணிக்கிறான். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா, ப்ராடராக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட ரிசோர்ஸஸ் தான் எல்லா துறையிலையும் இருப்பாங்க. எஸ்பெஷலி ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் உங்கள் கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரியும், வெரி எக்ஸாபிடன்ட் க்ரோத். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து வேறு பின்னடைவுகள் இருந்தால் கூட, எக்ஸ்போர்ட் ரீதியாக பின்னடைவு இருந்தால் கூட, ஆனால் டெக்னிக்கலாக நம்ம அட்வான்ஸ் ஆகியிருக்கோம். இன்றைக்கி தேதிக்கு எல்லாத்துலேயும் இன்றைக்கி சாதாரண ஒரு சப்ளை வீட்டுக்கு வர ஸ்விக்கி வேணுமா அந்த பேக்கேஜ் கூட பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் பேக்கேஜஸ் கிரியேட் ஆகிருக்கு நம்ம நாட்டில். முந்தி இதெல்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் மாடல் கொஞ்சம் நமக்கும் பொருளாதார வளர்ச்சிருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஹெல்த்து ஓரியன்டான விஷயத்தில் நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம், நம்ம நாடு ரெடி ஆகிட்டோம். அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து எதை பார்க்கணும்னா, இன்றைக்கி வந்து குழந்தைகளை நீங்கள் ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை கொடுத்து அவங்கள நல்ல ஒழுக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, இணக்கத்தோட, ஆசிரியர் இணக்கத்தோட, இப்போ குழந்தைகளுக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியத்து தான் மெயின் ஃபிலாசபி இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்த அமிர்த காலத்துக்கு நம்ம போய் சேரணும்னா இந்த ஃபண்டமெண்டல் நம்ம சரி பண்ணாமல் நம்ம அமிர்த காலத்துக்கு போய் சேரதுங்கிறது நடக்காத காரணமாக போயிடும். ஏன்னா நமக்கு வந்து வி ஹேவ் அபண்டன்ட் பாப்புலேஷன். இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட சிறப்பான வாழ்க்கைக்கு இந்த ஆண் வர்க்கம் வந்து அமைதியை அடையலைன்னா, இது டாஸ்மாக்லையும் ட்ரக்லையும் சுற்றி கிடந்ததுன்னா அதிகமான இருக்க பர்சன்டேஜ் பெண்கள் வாழ்க்கை கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம கலாச்சார சீரழிவுக்கும் நம்மளே தான் காரணமாக இருப்போம். அதை நீங்கள் மனசில் உணர்ந்து கலாச்சார சீர்வழி இல்லாமல் இந்த தமிழகத்தை ஒப்பற்ற தமிழகமாக்கி பாரத தேசத்தை ஒப்பற்ற ஒரு நாடாக மாற்றி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட கனவான அமிர்த காலத்துக்கு நம்ம போய் சேரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் தான் நம்ம செயல்படணுமே ஒழிய பெருசாக ஆசைப்படுறதை விட்டுட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணுவோம், வீட்டில் இருக்க குழந்தைகளை சரி பண்ணுவோம். குழந்தைகளோட நல்ல ஒழுக்கத்துக்கு நம்ம காரணமாக இருந்தால் தான் இந்த நாடு சிறப்பாக இருக்குங்கிறத வேண்டி விரும்பி உங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னோடய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.